வாட் இன்னொரு வாரா கம்போடியாக்கும் தாய்லாந்துக்கும் வார் ஸ்டார்ட் ஆயிருக்கு. எதனால இந்த வார் ஸ்டார்ட் ஆச்சு, இந்த ரீசன்ஸ் என்னன்றதை இந்த வீடியோல பார்ப்போம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கம்போடியா தாய்லாந்துன்றது எப்படி இந்தியா பாகிஸ்தான் பார்டர் கண்ட்ரிஸோ அதே மாதிரி தான் இவங்களும் பார்டர் கண்ட்ரிஸ். 1953ல பிரெஞ்சு கம்போடியால இருந்து வெளில போனப்போ கம்போடியாக்கு ஒரு டிராயிங் மாதிரி வரைஞ்சு கொடுத்துட்டு இதுதான் உங்க பார்டர் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனா ஆஸ் யூஷுவல் அவங்க வரைஞ்சு கொடுத்த பார்டர் தாய்லாந்துல வரதுனால அப்ப இருந்து இப்போ வரைக்கும் இவங்களுக்கு இந்த இட பிரச்சனை போயிட்டே தான் இருந்திருக்கு. சோ இந்த மாதிரி ரொம்ப வருஷமா பிரச்சனை போயிட்டு இருந்த இந்த சமயத்துல 2 நாளைக்கு முன்னாடி தாய்லாந்தோட மிலிட்டரி அங்க இருந்த பார்டர்ஸ்ல பேட்ரோலிங் பண்ண போறப்போ மிஸ்டேக் ஒரு ஆர்மி பர்சன் அங்க இருந்து ஒரு மைன்ல கால் வச்சிருக்காரு. சோ அதுல ஒரு பிளாஸ்ட் உண்டாகி அவரோட காலே போயிருக்கு. சோ இதுதான் இந்த வாருக்கு ஒரு ட்ரிகரிங் பாயிண்டா இருந்திருக்கு. சோ தாய்லாந்து என்ன சொல்றாங்கன்னா கம்போடியா கிட்ட நீங்க வேணும்னே இப்போ இந்த மைன் வச்சு எங்களை கொல்ல பாக்குறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு கம்போடியா ரொம்ப வருஷமா இந்த மைன் இங்க தான் இருக்கு, நாங்க இப்போ எதுவும் பிளான் பண்ணல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனாலும் எந்த கண்ட்ரியும் பேச்சுவார்த்தையில் ஈடுபடாம இந்த பிரச்சனையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு இருந்திருக்காங்க. சோ தாய்லாந்தோட பிரைம் மினிஸ்டர் இந்த பிரச்சனையை எப்படியாச்சும் பேசி தீர்க்கலாம்னு சொல்லிட்டு கம்போடியால இருக்கக்கூடிய ஆபீசர்ஸ்க்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க. சோ அப்போ அவங்க கான்வர்சேஷன்ல இவங்க பாத்தீங்கன்னா அங்கிள்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணி பேசியிருக்காங்க. சோ அந்த கான்வர்சேஷன் தாய்லாந்துல லீக் ஆன உடனே தாய்லாந்துல இருக்கக்கூடிய மிலிட்டரி ஆபீசர்ஸ் எல்லாருமே தப்பா புரிஞ்சிட்டு இருந்திருக்காங்க. நீங்க வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுறீங்க, நீங்க வந்து இந்த பதவியிலே இருக்க கூடாது, சஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்களை சஸ்பெண்டும் பண்ண வச்சிருக்காங்க பிரைம் மினிஸ்டர் பதவியில இருந்து. சோ நீங்க கேட்கலாம் எப்படி மிலிட்டரி ஆபீசர் சேர்ந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து சஸ்பெண்ட் பண்ண வைக்க முடியும்ன்றது. தாய்லாந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் மொனார்கி கண்ட்ரி அப்படின்னா என்னதான் அங்க டெமோக்ரஸி இருந்தாலும் மோஸ்ட் ஆஃப் த பவர் கிங் கிட்டயும் மிலிட்டரி கிட்டயும் தான் இருக்கும். சோ அதனால தான் இந்த மாதிரி வார் சிச்சுவேஷன்ல மிலிட்டரி கம்ப்ளீட்டா டேக் ஓவர் பண்ணி அவங்களை சஸ்பெண்ட் பண்ண வச்சிருக்காங்க. சோ இந்த பிரச்சனை இப்போ எப்படி போயிட்டு இருக்குன்னா 2 கண்ட்ரிஸும் மாறி மாறி ப்ளேம் பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல நீங்க தான் அட்டாக் பண்ணீங்க, முதல்ல நீங்க தான் அட்டாக் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு. ஆனா இதுல பரிதாபமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சண்டையில தாய்லாண்டை சேர்ந்த 2 பேர் உயிரிழந்திருக்காங்க. அண்ட் அந்த பார்டர்ல இருக்கக்கூடிய 2 கண்ட்ரியை சேர்ந்த 40,000 சிவிலியன்ஸ் வந்து அங்க இருந்து எவாக்குவேட் பண்ணிருக்காங்க. சோ இது இப்போ கரண்டா தாய்லாந்துலயும் கம்போடியாலயும் நடந்துகிட்டு இருக்க விஷயம். ஏற்கனவே மிடில் ஈஸ்ட்ல வார் போயிட்டு இருக்கு, இப்போ சவுத் ஈஸ்ட் ஏசியாலும் வார் ஆரம்பிச்சிருக்கு. இந்த வார் பாத்தீங்கன்னா எஸ்கலேட் ஆகும் மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. போக போக இந்த வார் பத்தின எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். அது வரைக்கும் நம்ம ப்ரோக் நியூஸை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.